ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். நம்ம சேனலில் இந்த வாட்டி கார்டன் வீடியோ கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடை காலி பண்ணுறேன். நான் இருக்கிற வீடை விட்டு இப்போ கொஞ்சம் பெரிய வீட்டுக்காக போகிறேன். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் இல்லையா? அதனால் சின்ன வீட்டிலேருந்து பெரிய வீட்டுக்கு போகிறேன். நான் இப்போ எந்த வீட்டில் இருக்கிறேன், நம்ம போகிற வீடு, இருக்கிற வீடு ரெண்டையுமே வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு எந்த வீடு நல்லா இருக்கோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடு ஏன் காலி பண்ணுறேன்னா, பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பாப்பாவை எங்கே சேர்க்குறனோ அங்கேயே மாற்றி போகலாம். இங்கேருந்து போக வர இனிமேல் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு சென்னையில் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ திருச்சியில் சேர்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வீடு எனக்கு 9 மாதம் ஆகிப்போச்சு. 8-9 மாதம் ஆயிடுச்சு. இந்த வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. இருந்தாலும் காலி பண்ணுற சுச்சுவேஷன் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கும் இதை காலி பண்ணுறதுக்கே இஷ்டமே இல்லை. ராசியான வீடும் கூட, எனக்கு பிடிச்ச வீடும் கூட. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஓரளவு நல்ல பெரிய வீடு, நல்ல காத்தோட்டம் வெளிச்சம்னு எல்லாமே இருக்குது. ஏன் இந்த வீட்டை காலி பண்ணுறேன்னாக்க, எனக்கு ரொம்ப இந்த வீடு தான் எனக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ நம்ம பழைய வீட்டுக்கு போனோன்னா ஆஃபீஸ் அவருக்கும் பக்கம், ஸ்கூலும் பக்கம். நம்மளோட சௌகரியத்தை பார்த்தா அவங்க 2 பேருமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு. அதனால் சரி மாறுவோன்னு சொல்லிட்டு மாறியிருக்கேன். எனக்கு மாறுறதுக்கே மனசு இல்லாமல் தான் இருந்தேன். அந்த வீடை பார்த்தது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இங்கே இருக்கிற வீடை காட்டிலும் அந்த வீடு ரொம்பவே நல்லாயிருக்கு. சரி ஓகே, அந்த வீட்டுக்கு போயிட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் பால் காய்க்கலாம். அதுக்கு முன்னாடி காலி பண்ணுற வீடை ஞாபகார்த்தமாக வச்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவை எடுத்து போடுவோம் நம்ம சேனலில் அப்படின்ட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த வீடு நல்லா இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடு நல்லா இருக்கா இல்லை புதுசாக போகிற வீடு நல்லா இருக்கான்னு. ரெண்டுமே வாடகை வீடு தான். வாடகை வீடுனாலும் இருந்தாலும் நம்மளோட இப்போ நம்ம இருக்கிறனால நமக்கான வீடு இல்லையா, நம்மளோட வீடு. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஓகே மக்களே, வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்க பழைய வீட்டை காமிக்கிறேன். நான் இருக்கிற வீட்டை. இது பார்த்திங்கன்னா கீழே இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்னொரு ஆஃபீஸர் இருக்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா யாராவது வந்தாங்கனாக்கா ஸ்டே பண்ண சொல்லிக்கலாம். வெளியில் இருக்கும். இந்த நம்ம இருக்கிற வீட்டுக்கும் வெளியில் இருக்கும். இதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு கதவு இருக்கும். இந்த தாண்டினதான் நமக்கு மெயின் கதவு இருக்குது. மெயின் கதவு வழியாக நம்ம உள்ளே போனோன்னா நம்ம வீட்டுக்கு போகலாம். இது பார்த்திங்கனாக்கா இந்த ரூமை விட்டு வெளியில் வந்தாவே மெயின் ரோடு தெரியும். நிறைய ஈவினிங் வண்டி போயிட்டு வந்துட்டு பசங்க ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு போவாங்க. இந்த பக்கமாக கடைக்கு போகிறவங்கெல்லாம் போவாங்க. பக்கத்துலேயே உழவர் சந்தை இருக்கிறனால நிறைய பேர் ஈவினிங் ஆள் நடமாட்டம் இருக்கும். இதில் சேரை போட்டு உட்காந்து நாங்கள் வேடிக்கை பார்ப்போம். அதே நேரம் காற்று வரல அப்படின்னாலும் இங்கே உட்காந்து சேரை போட்டுட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கிறது. மழை பெஞ்சிதுனாலும் இதில் உட்காந்து அழகாக இருக்கும். அந்த நைட் டைமில் அந்த லைட்டு வெளிச்சத்தில் இந்த ஓப்பன் டெரஸில் உட்காந்து நம்ம காஃபி சாப்பிட்டுட்டே அந்த மலையை ரசிக்கிறது, அது ஒரு தனி சுகம். அதுக்கப்புறம் உள்ளே வந்தாக்கா ஒரு ஊஞ்சலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு டைனிங் டேபிள். கிச்சனுக்கு பக்கம் தான் போட்டு வச்சுருந்தேன். இருந்தாலும் பாப்பா படிக்கும்போது ஃப்ரண்ட்டில் கொண்டு வச்சுப்பாங்க. இதிலே உட்காந்து சாப்பிட்டுக்குவோம். இதிலே உட்காந்து படிச்சுக்குவோம். எல்லா திங்ஸும் இந்த டேபிள் மேலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலில் இந்த ஷெல்ஃப் ஒன்று இருக்கும். இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கனாக்கா நட்ஸு மேலே ஃபஸ்ட்டு நட்ஸு, அதுக்கப்புறம் என்னோடய மேக்கப் கிட்டு, பாப்பாவோட திங்ஸு, புக்ஸு எல்லாம். ஏன்னா வீடு காலி பண்ண போகிறோம், எதுக்காக அடுக்கிட்டு இருக்கணும், இருக்கிற மாதிரியே வீடியோ எடுத்து போடுவோமேன்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்கள் பெட்ரூமு. ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூமு. இங்கே பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பெட்ரூம் இருக்கும். 3 பெட்ரூமு 2 ஹால் இருக்கும். இது ஃபஸ்ட்டு பெட்ரூம் நான் காமிச்சேன் இல்லைங்களா, இது செகண்ட் பெட்ரூமு. இதில் தான் ஏசி இருக்கும். கொஞ்சம் ஜன்னல் உடஞ்சி போயிருக்கோம். நாங்கள் 2 பேரும் பாய் போட்டு படுத்துக்குவோம். பாப்பாவுக்கு மட்டும்தான் பெட்டு. சாப்பிட்றதுக்கு அங்கே ஒரு டேபிளும் ஒரு சேரும் போட்டு வச்சுருப்பேன். இதில் செப்பரேட்டாக ஒரு சாமி, எனக்கு பிடித்த இஷ்ட தெய்வமான சமயபுரத்தம்மன், அதில் ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரு சின்ன விளக்கு அந்த மாதிரி வச்சுருப்பேன்.
அது சாமி கும்பிட்ற நேரம் தவிர்த்து மீதி நேரம் ஃபுல்லுமே சாத்தி தான் இருக்கும். ஏன்னா பெட்ரூம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எப்போவுமே சாத்தி இருக்கும். சாமி கும்பிடும்போது ஓப்பன் பண்ணி கும்பிட்டுக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து வெளியில் வந்ததுமே இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், இது 3வது பெட்ரூமு. அங்கே ஒரு சேர் உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இது ஒன்று நான் உடச்சது, ஒன்று எங்கள் வீட்டுக்காரர் உடச்சது. நாங்கள் 2 பேருமே பயங்கர குண்டு. அதனால் அப்பப்போ சேர்லாம் உடையும். ஏன்னா அவர் உட்காரும்போது 2 சேர் போட்டு உட்காரணும். அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன், என் பொண்ணு வந்து விட ஹைட்டு, அதனால் அவளுக்கு தலை வாரும்போது ஏறி நிற்கிறேன்னு அந்த சேரை உடச்சிட்டேன். ஏன்னா நானே பார்த்திங்கன்னா என் பொண்ணோட இடுப்பு வரைக்கும் தான் இருக்கேன். அவங்க அப்பா மாதிரி ஹைட்டாகிட்டா. நான் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப குள்ள கத்திரிக்காய். அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோடய ட்ரெஸ்ஸு 2 இது கபோர்டில் ட்ரெஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா பாப்பா ட்ரெஸ் இருக்கும். பாப்பா ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேலே வந்து அந்த தலகாணி, யாராவது வந்தாங்கன்னா தலகாணி. அப்புறம் நமக்கு அங்கே பெட்ரூமில் 2, 3 தலகாணி இருக்கும். இது வந்து ட்ராவல் பேக் வந்து 2 பேக் இருக்கும். ஒன்று வந்து இங்கே அவர் ஏதாவது ஊருக்கு போகிறாரு அப்படின்னாக்கா அந்த டைமில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பேகு. நான் ஊர்லேருந்து வரணும் போகணுன்னாக்கா அதுக்கு ஒரு பேகு. இந்த கபோர்ட் ஃபுல்லுமே அவரோட ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவர் ட்ரெஸ்ஸு ஃபுல்லுமே அயன் பண்ணி இருக்கிறதுனால கலைக்காமல் தனியாக டஸ்ட்டு படாமல் பீரோவில் இருக்கட்டுமேன்ட்டு அதில் வச்சுட்டேன். இதில் பாதி முக்கால்வாசி பொருள் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து டைம் கிடைக்கும்போது பேக் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதனால தான் கொஞ்சம் பொருள் கம்மியாக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா விதெல்லாம் போன வாட்டி கொடுத்துட்டு மீதி இருந்ததை அதில் போட்டு வச்சுருக்கேன். துணியெல்லாம் துவைச்சி அப்படியே ஒரு பக்கமாக போட்டிருக்கேன். இதுதான் வந்து டைனிங் ரூமு, கிச்சனோட அட்டாச்சாக இருக்கும். எனக்கு வீடியோவே எடுக்க தெரியல, இருந்தாலும் தெரிஞ்ச வரைக்கும் எடுக்கிறேன். அந்த கிச்சன்லேருந்து வெளியில் வந்தாக்கா இந்த டைனிங் ரூமு ஒட்டின மாதிரியே ஒரு பால்கனி இருக்கும். அந்த பெரிய ஜன்னலை ஒட்டி பால்கனி, அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமு. இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இங்கே மொத்தம் 3 பாத்ரூம் இருக்குன்னா ஒரு பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு அப்புறம் வந்து டைனிங் ரூமை ஒட்டின மாதிரி பாத்ரூமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் பால்கனி. இங்கே தான் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு வச்சிடுறது. நமக்கு இங்கே வந்தாவே வந்து துணி துவைக்கிற வேலை தான். அங்கேனா வாஷிங் மிஷின் இருக்கும், மிஷினில் போட்டு விட்ருவேன். இங்கே கையில் தான் துவைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கிச்சன் கொஞ்சம் நல்லா ஓரளவு பெரிய கிச்சன் தான். என் வீட்டில் இருக்கிற கிச்சன் காட்டிலும் இது நல்லா பெரிய கிச்சன் தான். இப்போ போகிற இடத்துல வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியல. நான் மீன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க கிச்சனை விட இது ரொம்ப பெரிய கிச்சன், என்னோடய சொந்த வீட்டு கிச்சனை விட. இந்த கிச்சன் ஷெல்ஃபெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிச்சனில் வந்து மோஸ்ட்லி வந்து பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக கொஞ்சம் காஃபி சமையல் பண்ணுறது அது வரைக்கும் தான் வெளியில் இருக்குது. இதுவுமே வந்து போகும்போது ஒரு அட்டை பாக்ஸில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பொருள் வெளில வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து வந்தாக்கா இது ஒரு பால்கனி. இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆப்போசிட்டில் ரோடு, மார்க்கெட்டு அந்த பக்கம் தெரியும். இங்கே வந்து பாத்திரம் கழுவுற தண்ணி போயிட்டே இருக்கும். அப்பப்போ வாஷ் பண்ணணும், அது ஒன்று தான் தொல்லை. மீதி இங்கேயும் பார்த்திங்கன்னா இயற்கையாக சூப்பராக இருக்கும். 2 பக்கமுமே, அதாவது வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயும் வந்து பால்கனி சூப்பராக இருக்கும், பேக் சைட்லேயும் சூப்பராக இருக்கும். இந்த கிச்சனே எனக்கு ரொம்ப பிடிச்ச கிச்சனுங்க. எத்தனை பேர் வேணாலும் இதில் நின்று சமைக்கலாம், இடைஞ்சலாகவே இருக்காது. ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ நீளமாகவும் இருக்கும், அகலமாகவும் இருக்கும். நம்ம புது வீடு பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். இப்போ அந்த வீட்டில் போயிட்டு என்னெல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகலாம். போகும்போது பார்த்திங்கன்னா மத்தியானம் 2 மணி ஆயிட்டு. சரி சாப்பிட்டு போவோம், நமக்கும் பசிக்குமில்லன்னு சொல்லிட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் பொண்ணுக்கு வந்து வெளியில், அதாவது வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்றியான்னு கேட்டால் சாப்பாடு வேணாம்பா, வெளியில் வந்தால் மட்டும் எனக்கு பசிக்குதும்பா. ஏன்னா அப்போ தான் வந்து ஹோட்டலில் கூப்பிட்டு போயிட்டு வகை வகையாக வாங்கி கொடுப்போன்ட்டு. அப்பாவும் பொண்ணும் வந்து நான்வெஜ்ஜு பிரியர்கள், நமக்கு வந்து அது பிடிக்காது. அதனால் 2 பேரும் சேர்ந்து ஹோட்டலில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க. நான் வந்து கொஞ்சமாக
அதே இல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்து வண்டியில் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 பேர் வந்தாங்க. சரி திரும்ப போவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் அங்கே இடத்துக்கு போயிட்டோம். புது வீட்டுக்கு போயிட்டோம். இதுதான் கீழே. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி பார்க் பண்ணுறது வெளியில் இருக்குது. ஃப்ரண்டேஜில் கார்டன் இருக்குது. நான் கடைசியில் காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே நுழைஞ்சதும் இது ஒரு ரூம் மாதிரி இருக்குது. நம்ம வேஸ்டேஜ் இந்த பொருள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இந்த பக்கமாக போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம ஏறி போனோம்னாக்க ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வீடு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் படிக்கட்டு ஏறி இறங்க தான் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது இந்த கொஞ்சம் ஜன்னல்லாம் பயங்கர டஸ்ட்டாக இருந்தது. உள்ளே எப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் போனேன். இங்கே படிக்கட்டுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குதுன்னு. அப்புறம் உள்ளே போனதும் பார்த்தா எனக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சி போச்சு வீடு. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மன அமைதியாக இருந்தது. ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு தான் சொல்லணும். அந்த டைல்ஸ் கலராக இருக்கட்டும், அந்த ஜன்னல், அந்த காற்று ஜில்லுன்னு அடிக்கிற காற்று இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதை வந்து திறக்கவே முடியலங்க. ஆப்போசிட்டில் ஒரு பால்கனி இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் 2 பெட்ரூம் இருக்கான். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 2 பெட்ரூம் இருக்குது. கிச்சனும் இருக்குன்னாங்க. இது ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்திங்களா, பெரிய பால்கனி ஹாலோடு சேர்ந்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் என்னன்னாக்கா சாவியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பூட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் சரியாக பார்க்க முடில. நான் ஆப்போசிட்டில் 2 பெட்ரூம்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு பெட்ரூம் திறந்துருக்கிற மாதிரி இருக்கேன்னு போய் தள்ளி பார்த்தேன். இதுவுமே பூட்டி இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆஃபீஸர் வந்து இன்னும் முழுசாக வந்து வெக்கேட் பண்ணலை. நமக்கு ஓகேனாக்கா வெக்கேட் பண்ணி ஒரு 1 வீக்கில் தரேன் இருக்காங்க. சரி நமக்கு ஓகே தான், எனக்கு பிடிச்சி போச்சு. அதனால் நான் ஓகே சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் இனிமே தான் அவங்க காலி பண்ணுவாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். அந்த பெட்ரூமில் எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சுட்டு அது எவ்வளோ அழகாக இருக்குது, கிச்சன் எவ்வளோ அழகாக இருக்குது, பெட்ரூம் எப்படி இருக்குது, ஹால் எப்படி இருக்குது, டைனிங் ரூம் எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள் வெளியில், அதாவது நம்ம ஹால் இருக்குது பார்த்திங்களா, ஃபஸ்ட் ஃப்ளோர் இறங்கி ஏறி வந்ததுமே ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஹாலோடு அட்டாச்சாக வந்து இந்த ஒரு பால்கனி இருக்குது. இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. செடி வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பார்த்திங்களா, ஹால்லேருந்தே வந்து வெயில் படுற மாதிரி ஒரு பால்கனி, பக்கத்துலேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டா கேட்குற அளவுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், பாதுகாப்புக்கும் நமக்கு வந்து ஒரு குறையும் இருக்காது. அதே நேரம் வந்து இங்கே பாருங்கள், இதுவுமே நம்ம இதோட சேர்ந்த கார்டன் தானா, நம்ம வீட்டோடு சேர்ந்த கார்டன் தான். என்ன வேணால் வச்சுக்கலாங்க. அதனால் சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, என்ன ஒரே ஒரு குறை, இந்த கதவை திறந்து உள்ளே போய் பார்க்க முடியலையேங்கிற ஒரு குறை. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு ஹோம் டூர் போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி வெளியில் வந்ததுமே இந்த பக்கமும் 2 பக்கம் ஜன்னல் இருக்குது. அதுக்கு மேலே இன்னொரு ரூம் இருக்குமா அப்படின்னு போய் பார்க்கலான்ட்டு மேலே ஏறி போனேன். ஏறும்போது பார்த்திங்கன்னா கால் ஃபுல்லும் டஸ்ட்டு. ஏதோ வருஷக்கணக்காக அது கூட்டவும் இல்லை போல், துடைக்கவும் இல்லை, பயங்கர டஸ்ட்டு. சரி நம்ம வர்ற மாதிரி இருந்ததுன்னா 2 3 வேலை ஆள் வச்சு க்ளீன் பண்ணால் தான் இங்கே வர முடியும். அவ்வளோ குப்பை டஸ்ட்டுமாக இருக்குது. மொட்டை மாடியுமே சூப்பராக இருக்குங்க. நல்லா வந்து விஸ்தாரமாக இருக்குது. இது எல்லாமே நம்ம ஒரே ஆளுக்கு தான் புழங்குறதுக்கு. காலையில் இனிமேட்டு வாக்கிங் தான், ஜாக்கிங் தாங்கிற மாதிரி எட்டெல்லாம் நமக்காக ரெடியாக போட்டு வச்சுருக்காங்க. ஏற்கனவே இருந்தவங்க எட்டு போட்டு வச்சுருக்காங்க. எட்டு போட்டால் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. வாக்கிங் போகிறத காட்டிலும் எட்டு போடுறது நல்லது. அதே நேரம் வந்து வாக்கிங் இதிலே போய்க்கலாம். அவ்வளோ பெரிய மாடி தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் செடி வச்சாலும் இதுலேருந்து தண்ணி விடுற மாதிரி சூப்பராக இருக்குது. துணி கிணி துவைக்கணுனாலும் நம்ம இதை ஓப்பன் பண்ணி துணி துவைச்சிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடு வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் நல்லா இருந்ததுன்னா நல்லாயிருக்கு சொல்லுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு வீடு தான் நல்லா இருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு வீடுன்னு சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள் மக்களே, மேலேருந்து பார்த்தோம்னாக்கா கீழே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. எல்லா இடமும் சுற்றி பசுமையாக இருக்குது. சுற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்னன்னாக்கா, நான் வீடியோ போடுறது எங்கள் வீட்டுக்காருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனாலும் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறனால வீடியோ எடுக்கும்போது என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது திட்டவும் முடியல, அதாவது வேண்டான்னு சொல்ல முடியலங்கிற மாதிரி அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருந்தார். அதெல்லாம் நான் காதுலேயே வாங்கிக்கல. இங்கே பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், நம்ம வீட்டுக்கு கீழே இதுவுமே நம்ம மட்டும்தான் புழங்குற மாதிரி இருக்குது. இதுவுமே அழகாக
சதுரமாக இருக்குது. நான் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, வெஜிடபிள் செடி எல்லாத்தையும் நான் கீழே வச்சுட்டு ஃப்ளவர் அடினியம், ரோஸு இந்த மாதிரியெல்லாம் மாடியில் கொண்டு போய் வைக்கலாம். அங்கேருந்து ஏற்றிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானோடு இருக்கேன். ஓகே, பாய்.